வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய தோல்விகளை சந்தித்தாலும் கடின உழைப்பு மூலம் மீண்டும் வர முடியும் என்பதற்கு உதாரணமானவர். இவருடைய பிறப்பே ஒரு போராட்டமாக மாறியதால் என்னவோ இவர் கிரிக்கெட் களத்திலும் ஒரு போராளியாக மாறினார். அவர்தான் ஸ்டூவர்ட் பிராட். 1986 ஆண்டு ஜூன் 24 இங்கிலாந்தின் நாட்டிங்ஹாமில் பிறந்தார். தனது 17 ஆண்டுகால கிரிக்கெட் வாழ்க்கையில் இங்கிலாந்து அணிக்கு பல மறக்க முடியாத வெற்றிகளை பெற்று தந்தவர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 604 விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்து அணியின் இரண்டாவது அதிக விக்கெட் எடுத்த வீரராக சாதனை படைத்தார் ஸ்டூவர்ட் பிராட். இவரது ஆக்ரோஷமான பந்துவீச்சு, மற்ற வீரர்கள் உடனான நட்பு மற்றும் தனித்துவமான ஆளுமை ஆகியவை அவரை கிரிக்கெட் உலகில் ஒரு மகத்தான வீரராக உயர்த்தியது. ஸ்டூவர்ட் பிராட் ஒரு கிரிக்கெட் குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தை கிறிஸ் பிராட் 1980களில் இங்கிலாந்து அணிக்காக தொடக்க ஆட்டக்காரராக விளையாடியவர். பின்னர் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் போட்டியில் நடுவராகவும் பணியாற்றியிருக்கிறார். பிராடின் தாயார் கரோல் ஒரு விளையாட்டு ஆசிரியராக இருந்தவர். இவருக்கு கிரிக்கெட் மீதான ஆர்வத்தை ஊக்குவித்தவர். ஸ்டூவர்ட் பிராட் பிறந்தபோது 12 வாரங்கள் முன்கூட்டியே பிறந்தார். மருத்துவர்களின் முயற்சியால் உயிர் பிழைத்தார். இதனால் அவருக்கு ஜான் என்ற நடுப்பெயர் அவரை காப்பாற்றிய மருத்துவரின் நினைவாக வைக்கப்பட்டது. பிராட் தனது இளம் வயதில் ஹாக்கி விளையாட்டிலும் ஆர்வம் காட்டினார். மேலும் லெய்செஸ்டர் ஷியர் மற்றும் மிட்லாண்ட்ஸ் அணிகளுக்காக கோல்கீப்பராக விளையாடினார். ஆனால் 17 வயதில் அவருக்கு உடல் அளவில் பல மாற்றம் ஏற்பட்டது. சுமார் 1.5 வயதில் 5 அடி 6 அங்குலத்திலிருந்து 6 அடி 6 அங்குலமாக வளர்ந்தார். இது அவரை வேகப்பந்து வீச்சாளராக மாற்றுவதற்கு வழிவகுத்தது. இதற்கு முன்பு அவர் தொடக்க ஆட்டக்காரராக விளையாடி வந்தார். ஆனால் வேகப்பந்து வீச்சு அவருக்கு புதிய உற்சாகத்தை அளித்தது. லெய்செஸ்டர் ஷியர் அணியுடன் தனது 8 வயதிலிருந்தே தொடர்பு கொண்டிருந்த பிராட் 2004 அவர்களின் இரண்டாவது அணிக்காக முதல் போட்டியில் களமிறங்கினார். 2005 முதல் தர கிரிக்கெட்டில் அறிமுகமான இவர் 2006 44 விக்கெட்டுகளை வீழ்த்தி லெய்செஸ்டர் ஷியர் அணியின் முன்னணி பந்து வீச்சாளராக உருவெடுத்தார். இதனைத் தொடர்ந்து 2006 ஆண்டு கிரிக்கெட் ரைட்டர்ஸ் கிளப் இளம் கிரிக்கெட்டர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. 2006 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாகிஸ்தானுக்கு எதிரான T20 போட்டியில் பிராட் தனது சர்வதேச அறிமுகத்தை பெற்றார். அதே ஆண்டு ஒருநாள் போட்டியிலும் அறிமுகமானார். 2007 இலங்கைக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமான பிராட் முதல் விக்கெட்டாக குமார் சங்ககாராவை வீழ்த்தினார். 2007 ஆண்டு இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியின் போது கங்குலியை பிராட் வம்பிழுத்த சம்பவம் நடைபெற்றது. இதற்கு சிக்ஸர் பவுண்டரி அடித்து கங்குலி பதிலடி தர பிராட் மீண்டும் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தினார். ஆனால் 2007 ஆண்டு T20 உலகக்கோப்பை அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்றே சொல்லலாம். இந்தியாவுக்கு எதிரான போட்டியின் போது பிளின்டாப் யுவராஜ் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த யுவராஜ் சிங் பிராட் வீசிய ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்கள் அடித்தது அவருக்கு மறக்க முடியாத தருணமாக அமைந்தது. இருப்பினும் இந்த தோல்வி அவரை உடைக்கவில்லை, மாறாக அவரது மன உறுதியை வலுப்படுத்தியது. எப்போதெல்லாம் நமது வாழ்க்கை நமக்கு தோல்விகளை தந்து மண்டியிட வைக்கிறதோ அப்போது சாதாரண மனிதர்கள் அப்படியே மடிந்து விடுவார்கள். ஆனால் சாம்பியன் மட்டும்தான் மீண்டும் விழுவார்கள். பிராட் நான் ஒரு சாம்பியன் என்பதை நிரூபித்தார். 2009 ஆண்டு ஆசிஸ் தொடரின் போது 5வது டெஸ்ட் போட்டியில் ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 37 ரன்களுக்கு 5 விக்கெட் வீழ்த்தி இங்கிலாந்து அணி ஆசிஸை மீட்டெடுக்க உதவினார். இந்த ஆட்டத்தில் அவரது வேகமும் துல்லியமான பந்து வீச்சும் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களை திணறடித்தது. 2015 ஆண்டு ஆசிஸ் தொடரின் ட்ரெண்ட் பிரிட்ஜ் மைதானத்தில் நடைபெற்ற மற்றொரு மறக்க முடியாத ஆட்டத்தில் பிராட் 15 ரன்களை விட்டுக் கொடுத்து 8 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இது அவரது வாழ்க்கையில் மிக சிறந்த பந்து வீச்சாகும். இதனால் ஆஸ்திரேலிய அணி வெறும் 60 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் மிக குறைந்த ஆஸ்திரேலிய அணியின் ஸ்கோர்களில் ஒன்றாகும். இந்த ஆட்டத்தில் பிராடின் துல்லியமான லைன் அண்ட் லென்த், ஸ்விங் மற்றும் சீம் இயக்கங்கள் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களை திணறடித்தது. ஸ்டூவர்ட் பிராடின் வெற்றிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அவரது நீண்டகால பந்துவீச்சு நண்பரான ஜேம்ஸ் ஆண்டர்சன். இருவரும் பார்ட்னர்ஷிப் அமைத்து பந்து வீசி டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்தி உள்ளனர். இது ஒரு உலக சாதனையாகும். ஆண்டர்சனின் ஸ்விங் பந்து வீச்சும் பிராடின் ஆக்ரோஷமான சீம் பந்து வீச்சும் இணைந்து எதிரணிகளுக்கு தொடர்ந்து சவால் விடுத்தன. இவர்களது நட்பும் மைதானத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படும் திறனும் இங்கிலாந்து அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. பிராட் ஒரு வேகபந்து வீச்சாளராக மட்டுமல்லாமல் கீழ்வரிசையில் பயனுள்ள பேட்ஸ்மேனாகவும் விளங்கினார். 2010 ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான லார்ட்ஸ் மைதானத்தில்
169 ரன்கள் எடுத்து இங்கிலாந்து அணியை தோல்வியிலிருந்து காப்பாற்றினார். இந்த இன்னிங்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 8வது விக்கெட்டிற்கு 332 ரன்கள் என்ற உலக சாதனையை ஜனார்தனன் டிராட்டுடன் இணைந்து படைத்தார். பிராடின் ஆல்ரவுண்ட் திறமை அவரது அணிக்கு மிகவும் மதிப்புமிக்க வீரராக மாற்றியது. 2023ஆம் ஆண்டு ஆஷஸ் தொடரின் இறுதிப் போட்டியுடன் பிராட் தனது சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் ஆஸ்திரேலியாவின் டாட் மர்மி மற்றும் அலெக்ஸ் கேரி ஆகியோரின் விக்கெட்டுகளை வீழ்த்த இங்கிலாந்து அணி 49 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற உதவினார். இந்த வெற்றியுடன் ஆஷஸ் தொடர் 2-2 என்ற சமநிலையில் முடிந்தது. பிராட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரே ஸ்பெல்லில் 7 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இங்கிலாந்து T20 கேப்டனாகவும் 27 போட்டிகளிலும் செயல்பட்டு இருக்கிறார். ஸ்டூவர்ட் பிராட் 167 டெஸ்ட் போட்டிகளில் 604 விக்கெட்டுகளை வீழ்த்தி உள்ளார். இதில் 20 முறை ஒரே இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகள் அடங்கும். 121 ஒருநாள் போட்டிகளில் 178 விக்கெட்டுகளையும் 56 T20 போட்டிகளில் 65 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி உள்ளார். IPL தொடரில் பணம் கொட்டினாலும் இங்கிலாந்துக்காக டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுவதற்காக தமக்கு வந்த ஆஃபரை எல்லாம் தியாகம் செய்தார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் சாதிக்க ஒரு நாள் T20 கிரிக்கெட்டையும் விளையாடாமல் தியாகம் செய்து விட்டார். அவரது பந்துவீச்சு மட்டுமல்லாமல் மைதானத்தில் அவரது உற்சாகம், ஆக்ரோஷமான உடல் மொழி மற்றும் அணிக்காக எப்போதும் தன்னை அர்ப்பணித்த மனோபாவம் ஆகியவை அவரை ஒரு உண்மையான கிரிக்கெட் ஜாம்பவனாக மாற்றியது. பிராடின் சாதனைகளை பாராட்டி அவருக்கு ட்ரெண்ட் பிரிட்ஜ் மைதானத்தில் உள்ள பெவிலியனுக்கு பிராடின் பெயர் சூட்டியது.